ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான். என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல், அதாவது குங்குமப்பூ ஃபேஸ் ஜெல். சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட்டு. இதை பற்றி டீட்டெயில் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அண்ட் எக்ஸட்ரா எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குங்குமப்பூவை எடுத்துகிட்டு வாட்டரில் கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அண்ட் அது வந்து வீடியோ வந்து ஸ்பீடப் கொடுத்ததுனால இந்த மாதிரி இருக்கும். ஓகே, 2 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக வந்துட்டு ஹீட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதோட கலரு, அதோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் அதோட பெனிஃபிட் எல்லாமே வாட்டரில் அப்படியே இறங்கிரும். ஸோ அதனால் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 80% வரைக்கும் நேச்சுரலாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ சேம் வேல தான் இந்த ப்ராடக்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் வந்து ஃபேஸ் ஜெல், எந்த ஜெல்லுன்னு இல்லை, எந்த ஜெல்னாலும் சரி, ஃபேஸ் ஜெல் அண்ட் டோனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, முக்கியமாக வந்து நீங்கள் எதெல்லாம் பார்த்து பை பண்ணிக்கணும் அப்படின்னா, அதில் வந்து ஹெவியாக வேறு ஏதாவது ஃப்ராக்ரண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ராக்ரண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து டோனர் அண்டு ஃபேஸ் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட், மேக்ஸிமம் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனால் அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு ப்ரிசர்வேட்டிவ் அதிகமாக, கிளிசரின் அதிகமாக, கலர் அதிகமாக, ஃப்ராக்ரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டு ஒர்த்தே இருக்காது. ஸோ அதனால் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அதோட ரியாலிட்டி கலர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு அதை வந்து பை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாஃப்ரான் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதோட கலர் வந்து லைட் எல்லோவாக தான் இருக்கும். டார்க் எல்லோ கிடையாது, லைட் எல்லோவாக இருக்கும். ஸோ அதுதான் அதோட நேச்சுரல் கலரே. நிறைய நானே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய ப்ராடக்ட் வருது. நிறைய பெரிய பெரிய பிராண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாமே டார்க் ரெட் கலரில் இருக்குது அந்த குங்குமப்பூவோட ஜெல்லு. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம எவ்வளோ குங்குமப்பூ ஆட் பண்ணாலுமே, இப்போ வந்து ஒரு 100 கிராமுக்கு ரெடி பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து ஒரு 50 கிராமுக்கு மேலேயே குங்குமப்பூ சேர்த்துருக்கோனாலும் அதோட கலர் வந்து எல்லோவாக தான் இருக்கும், ரெட்டாக இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெட்டுன்றது ஆர்டிஃபிஷியலாக கலர் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் சாஃப்ரான் ஜெல்லை பொறுத்த வரைக்கும் பியோர் சாஃப்ரான் ஜெல் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அதில் சாஃப்ரான் மட்டும்தான் இருக்கும், குங்குமப்பூ மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஃப்ராக்ரண்ட், கலர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க. ஏன்னா வந்து ஒரே ஒரு இதுதான், குங்குமப்பூன்றது ரொம்ப நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட். ஸோ அதோட பெனிஃபிட் வேணும் அப்படின்றதுனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஆர்டிஃபிஷியலாக கலர் அண்டு ஃப்ராக்ரண்ட் இருந்துச்சுன்னா அந்த குங்குமப்பூவோட தன்மையே சுத்தமாக இல்லாத மாதிரி போயிடும். ஸோ அதையுமே பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல்லுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க ஹேருக்கு, அப்புறம் டிஐஒய் ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ண அண்டு ஃபேஸுக்காக இருக்கட்டும், ஹேண்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பை பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலர்லேயோ டார்க் க்ரீன் கலர்லேயோ இருக்கவே இருக்காது. அதோட அந்த ஆலோவேரா பல்ப்பை நம்ம எடுத்து அதுக்குள்ளே இருக்கும் இல்லையா சதை, சோற்றுக்கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த சதையை எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி ஜூஸை ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட கலர் லைட் ஒரு க்ரீன், ரொம்ப ஃபேட் க்ரீனாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஜெல்லாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் கலர் லெஸ் ஆயிரும், வாட்டர் கலரில் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் பார்த்து வாங்கணும். அண்டு ஃப்ராக்ரண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நேச்சுரல் ஆலோவேராவோட ஃப்ராக்ரண்ட் வந்து மேக்ஸிமம் பேருக்கு பிடிக்காது. அதனால் ஃப்ராக்ரண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ராக்ரண்ட் வந்து கொஞ்சம் மைல்டாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹெவி, அந்த டப்பா திறந்த உடனே ஹெவியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பை பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் அது ஸ்கின் கேருன்னு நினச்சி யூஸ் பண்ணுவீங்க, பட் அதுலேயே நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து டோனர் ப்ரிப்ரேஷன் வீடியோ நான் போட்டிருப்பேன், அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன். இருக்கக்கூடிய எல்லா ஜெல்லை காட்டிலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அண்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சாஃப்ரான் ஜெல்லு தான், அதாவது குங்குமப்பூ ஜெல்லு. இது வந்து ஏன் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்யூஷனாக இந்த குங்குமப்பூ வந்து இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்தையுமே இது க்யூர் பண்ணும். ஃபைன் லைன், ரிங்கிள்ஸ் அண்ட் டார்க் ஸ்பாட், டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து க்யூர் பண்ணும். ஆக்னி, பிம்பிள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எல்லாருக்குமே நீடடாக இருக்கக்கூடியது என்னென்னா, பிம்பிள், டார்க் ஸ்பாட் இருந்தால் கூட பரவாயில்ல,
பரவாயில்ல அப்படின்னு சில பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க. என்னென்னா என் ஃபேஸில் வந்து க்ளோவே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப டேர்ன் ஆகி இருக்கேன் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து மெயினாக சொல்லக்கூடியது அதான். எனக்கு பிம்பிள் கூட எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, அது அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி டல்லாக ஒரு க்ளோவே இல்லாமல் பிரைட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் கஸ்டமரே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். யூஸ் பண்ணாலே வந்துட்டு நல்லா அந்த ஃபேஸில் நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் வந்து அந்த க்ளோ லைட்டன் ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே பண்ணுற ஸ்கின்ல இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ளோ ஒயிட்டனிங் நடந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூவுமே வந்து க்யூர் ஆகும். அண்ட் ஏஜிங் ஆகுறதுனால வரக்கூடிய அந்த இஷ்யூவுமே வந்து க்யூர் ஆகும். கூட சாஃப்ரான் வந்து பை பண்ணும்போது இவ்வளோ ரேட்டாக ஒரு ஸ்பூன் தான் இருக்கும், அதுவே 250 கிட்ட நான் பை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியுது இதில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து இது இவ்வளோ ரேட் இருக்கிறது தப்பே இல்லைன்ட்டு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. இந்த ஜெல்லு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால தான் இதில் ஒரு ஸ்கேம் நடக்குது. என்னென்னா ரியல் சாஃப்ரானை யூஸ் பண்ணி ஜெல்லு ப்ரிப்பேர் பண்ணாமல் சாஃப்ரான் ஃப்ளேவர் அண்டு கலர், ஃப்ராக்ரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சில பேர்லாம் தப்பு பண்ணுறதையே கரெக்டாக பண்ணுவாங்க. எப்படின்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறவங்களே நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். சாஃப்ரான் ஜெல்லுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாசனையே அப்படியே அந்த குங்குமப்பூ வாசனை, அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து சாஃப்ரானோட ஃபேஸ் ஜெல்லில் வந்து அவ்வளோ ஹெவியாக சாஃப்ரானோட அந்த குங்குமத்தோட வாசனை வந்து இருக்காது, குங்குமப்பூவோட வாசனை இருக்காது. மைல்டு ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அது இதோட வாசனை தானான்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, அந்த அளவு தான் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பாலில் கூட போட்டு குடிப்போம். அதோட கலர் கூட ரொம்ப டார்க்காக இருக்காது, ஓரளவு மைல்டாக தான் இருக்கும். அதில் ஃப்ராக்ரண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாலாம் இருக்காது. ஸோ நான் கமெண்ட் பண்ணலான்னு பார்த்தேன், சரி நம்மளுக்கு எதுக்கு, அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொருத்தங்க ஆட் போடுறாங்க. ஸோ இது வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து ஆலோவேரா ஜெல் இருக்குது பாருங்களேன், எவ்வளோ நேச்சுரலான க்ரீன் கலருன்ட்டு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆலோவேரா ஜெல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதில் க்ரீன் கலர் வந்து அதிகமாக வராது. ஸோ இந்த மாதிரி அந்த தப்பையே கரெக்டாக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால தான் ஒரு அவேர்னஸ்க்காக இந்த மாதிரிலாம் ஜெல்லுலேயுமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லியுமே ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எங்களோட ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.